ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போ எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த அஞ்சலியும் சிந்தாமணி பார்த்திங்கன்னா பயங்கர கடுப்பில் வந்து இருக்காங்க. ஏன் மாசிலாமணி மேலே நம்ம இலக்கிய மேலும். இந்த மாசிலாமணி பார்த்திங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டு பிக்சட் டெபாசிட் அமௌண்ட் எல்லாமே வந்து நாமினியாக வந்து நம்மளுடைய இலக்கியாவை வந்து போட்டு வச்சுருக்காங்க. அதனால் வந்து இந்த சிந்தாமணியாலே அஞ்சலியால் வந்து எதுவுமே வந்து விற்கவும் முடியல, அந்த பணத்தை வந்து எடுக்கவும் முடியல. இதுக்கெல்லாம் வந்து காரணமாக இருந்துகிட்டே வந்து மாசிலாமணி தாங்க. அதனால் வந்து நீ வந்து பொண்ணு நான் ஒருத்தி இருக்க, என் பேரில் வந்து எதுவுமே வந்து பண்ணாத, போய் உன் தங்கச்சியோட பொண்ணு பேரில் வந்து எல்லா வேலையும் வந்து பார்த்து வச்சிருக்கியா, உனக்கெல்லாம் நான் வந்து பொண்ணை பிறக்காதே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பில் போயிட்டு நம்முடைய மாசிலாமணிக்கு வந்து சாப்பாடு வந்து ஊட்டுறேன் அப்படின்ற பேரில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மாசிலாமணியை வந்து கொடுமைப்படுத்துறாங்க. அந்த கொடுமையை வந்து நம்மளுடைய வசந்த் வந்து தடுக்கிறாங்க. தடுத்தவுடனே பார்த்தீங்கன்னா அடித்து தோற போடா, இது என்னுடைய அப்பா, எனக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வசந்த் வந்து சும்மா இருப்பானா, வீட்டில் வந்து என்ன நடந்தாலும் எனக்கு வந்து உடனே சொல்கிறா வசந்த் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியம் வந்து சொல்லியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா உடனே வந்து நம்முடைய இலக்கியாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி பார்த்தீங்கன்னா அக்கா ஒரு பிரச்சனை ஆகி போச்சு வீட்டில், பயங்கரமாக வந்து இந்த அஞ்சலி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னோம். என்ன வசந்த் என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இலக்கிய கேட்குறாங்க. கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா அந்த சொத்து விஷயத்துலேயும் பண விஷயத்தில் வந்து எல்லாமே வந்து நீ வந்து குறுக்க நின்ட்ட, அதனால் வந்து உன்னை வந்து அழிக்க முடியல, உன்னை வந்து ஜெயிக்க முடியல அப்படின்ற கோவத்தில் வந்து மாமாவை வந்து சாப்பாடு ஓட்டுறன்ற பேரில் வந்து விஷம்லாம் வந்து ஊற்றி கொல்ல பார்க்குறா, அதை தடுக்க போன என்ன வந்து அடிக்கிறா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிடுறாருங்க. சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வசந்த் நீ வந்து மாமாவுக்கு மட்டும் எதுவும் ஆகாது மட்டும் பார்த்துக்கோ, அவங்க ரெண்டு பேருமே வந்து நான் மார்க்கை வாங்கிறதுக்கான ஏற்பாடு வந்து பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இலக்கியம் வந்து சொல்கிறாங்க. சரிக்கா அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு, அக்கா என்னமே சொல்லலை அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் வந்து போலீஸ் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. யாருமா இங்கே சிந்தாமணி இந்த அஞ்சலின்றது மரியாதையாக வந்து வண்டியில் ஏறுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. எதுக்கு வண்டியில் ஏறணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் வந்து வர முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கூச்சல் போடுறாங்க. அங்கே இருக்கிற போலீஸ் பார்த்து ஏமா இழுத்துட்டு வாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியும் இந்த சிந்தாமணி வந்து காப்பாற்றுங்க வசந்த் லட்சுமி அப்படின்ற மாதிரி வந்து கெஞ்சுறாங்க. மாமாவே வந்து கொடுமைப்படுத்தினீங்கள, கிளம்பி கழித்துனுங்க ஜெயிலில் போயிட்டு அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய வசந்த் வந்து சொல்ல போகிறாங்க. அக்கா வந்து நல்ல விஷயம் தான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய வசந்த் வந்து பாராட்ட போகிறாங்க. நம்ம இலக்கிய வரப்போகிற எபிசோடில் இந்த மாதிரி தான் வந்து கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காத சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான ஆன்ல போகிற. தேங்க்ஸ்.